This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில் 50 இடங்களில் தரமான சம்பவம். மாணவ மாணவியருக்கு குட் நியூஸ். லிஸ்டிலேயே இல்லையே. நகர பேருந்துகளில் மாணவர்கள் தினமும் இடம் பிடிக்க சிரமப்படுவதை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தமிழக அரசு 25 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்காக 50 சிறப்பு பேருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இச்சேவையின் மூலம் மாணவர்கள் பாதுகாப்பாக பள்ளி வளாகத்திற்குள்ளேயே இறக்கிவிடப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து 2025-26 கல்வியாண்டுக்கான இலவச பேருந்து பயண அட்டைகளை வழங்கினார். இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் 35.12 லட்சம் மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்படும். இதில் பெருநகர போக்குவரத்து கழகத்தின் MTC கீழ் சென்னையில் சுமார் 4.1 லட்சம் மாணவர்கள் பயனடைவர். முதல் கட்டமாக இந்த 50 சிறப்பு பேருந்துகள் மாணவர்களுக்கான குறிப்பிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும். ஒவ்வொரு காலையிலும் பேருந்துகள் பணிமனையில் இருந்து புறப்பட்டு குறிப்பிட்ட நிறுத்தங்களில் மட்டும் நின்று மாணவர்களை பள்ளி வளாகத்திற்குள் இறக்கிவிடும். மாலையில் மாணவர்களை பள்ளி வளாகத்தில் இருந்து ஏற்றி அதே வழித்தடங்களில் திரும்பி செல்லும். MTC நிர்வாகம் MTC ஏற்கனவே 87 மாணவர் மற்றும் பெண்கள் சிறப்பு பேருந்து சேவைகளை இயக்கி வருகிறது. ஆனால் மாணவர்கள் பெரும்பாலும் பெண்களுக்கான இருக்கைகளை விட்டு கொடுத்து கனமான பள்ளி பைகளுடன் நின்று கொண்டே பயணம் செய்தனர். இந்த காரணங்களுக்காகவே இந்த பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மாணவர்களின் எண்ணிக்கையை மற்றும் தேவை அடிப்படையில் பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன என்று கூறியுள்ளது. அதேபோல் சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் MTC நகரெங்கும் உள்ள பெண்கள் மற்றும் மாணவியருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக அதிக பெண்கள் பயணிகள் பயன்படுத்தும் வழித்தடங்களில் 50 மகளிர் சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கென பிரத்யேக பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. நகரில் பேருந்துகள், மின்சார ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் போன்ற 4 வளர்ச்சியடைந்த பொது போக்குவரத்து இருந்த போதிலும் பேருந்துகளை பரவலாக பயன்படுத்தப்படும் போக்குவரத்து முறையாக உள்ளது. MTC தினமும் 27 பணிமனைகளில் இருந்து 3233 பேருந்துகளை இயக்கி வருகிறது. இதன் மூலம் சுமார் 40 லட்சம் பயணிகள் பயனடைவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.